நம்ம எல்லாரோட லைஃப்லையும் சில நபர்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க நமக்கானவங்கன்னு ஒரு ஃபீல் வரும். எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். பப்ளிக் பஸ்லையோ, டெய்லி போகிற கிளாஸ்லையோ, இல்லை ரேண்டம் டேயில் நடக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளத்தாலேயோ அந்த மூமெண்ட்டில் யூனிவர்ஸ் சைலண்ட்டாக அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் ஆனது மெல்ல மெல்ல ஒரு கனெக்ஷனாக மாறும். டைமிங், டிஸ்டன்ஸ், சுச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இது டெஸ்டினியா, இல்லை கோஇன்சிடென்ஸா, இல்லாட்டி யூனிவர்ஸோட பிளானா? அப்போது ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாரோட மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கும். இன்றைக்கி நான் உன்னை சந்திக்கிற இந்த மூமெண்ட்டும் யூனிவர்ஸ் ஆல்ரெடி டிசைட் பண்ணின ஒரு பிகினிங்கா? அக்கா 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 வீட்டில் கரண்ட் இருக்கா? ஹலோ. சொல்லுமா. அண்ணா வீட்டில் கரண்ட் இல்லை, கொஞ்சம் வந்து என்னன்னு பார்க்குறீங்களா? இப்பயாமா? ஆமாண்ணா. என்னால் கண்டிப்பாக இப்போ வர முடியாது, வேற ஆள் அனுப்பட்டுமா? ஓகேண்ணா. சரிம்மா. ம். ஆமாம். விஜி, என்ன? நீ இங்கே வந்த? நானாலாம் ஒன்றும் இல்லை, மணியன் தான் வர சொன்னார். உங்கள் மணியனுக்கு வேறு ஆளே இல்லையா? உன்னை தான் வர சொல்லணுமா? ம், நானும் போயிட்டேன்னா அடுத்த ஆள் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். பரவாயில்லையா? ம், ஜி, எல்லா வயரும் செக் பண்ணிட்டேன், இபியில் இருந்து வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரேன். வசந்த். ம், நீ எப்படி? என்னடா? எனக்கு தெரியல. என்ன ட்ரை பண்ற வசந்த்? போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே போ, வெளியே போ. வசந்த், எனக்கு பயமா இருக்கு, வெளியே போயிடு, வெளியே போயிடு, பயமா இருக்கு. ஏய் ஜி, ஜி,
வசந்த் நீ? நான் யாருக்கும் கால் பண்ண கிடைக்க மாட்டேன் டென்ஷன்ல இருக்கேன். விளையாண்டுட்டு இருக்கியா? திருந்தவே மாட்டியா? ஜி கத்திக்கிட்டே இருந்த கதவை சாத்திடுவேன். என்னடா பண்ற? விஜய் கதவு திறக்க மாட்டேங்குது விஜய். என்ன? போச்சு போச்சு, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். இங்கேயே கிடந்து சாக போறோம். எதுக்குடா இங்க வந்து என் உயிர் வாங்குற? ஏய் லூசு, நான் என்ன பண்ணேன்? நீதான் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனையும் காரணம். ஏய் கத்தாத. அப்படிதான் கத்துவேன். என்ன பண்ணுவ? பாஸ்ட்ல நடந்ததை மாத்தலாம் நினைக்கிறியா? என்ன ட்ரை பண்ற நீ? ம். ம். லெவல் 2 என்ன கேம் இது? ஐயோ ஐயோ, நான் செத்துட்டேன். ஷாக் எடுத்து செத்துட்டேன். விஜய் வசந்த் என்னடா பண்ண? ஆமா, நான் பண்ண ஒரே தப்பு உன் வீட்டுக்கு வந்தது. மற்றபடி இங்க நடக்கிற எதுக்கும் நான் காரணம் இல்லை. சரிடா, என்னடா நடக்குதுங்க? நீ எப்படி என் உடம்புக்குள்ள, நான் எப்படி உன் உடம்புக்குள்ள? எனக்கு புரிஞ்சுச்சு. என்ன புரிஞ்சிச்சு? உனக்கு புரியலைன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. உன்னை செருப்பால கூட அடிக்க முடியலடா. செருப்பை வெளியே விட்டேன். தக்காளி அம்மா, தக்காளி வேணுமா? டேய் யாரோ போறாங்கடா, கூப்பிடு. கூப்பிடுனா எப்படி கூப்பிடுறது? ஏறு. குனி. அண்ணா இவகிட்ட மாட்டிக்கிட்டேண்ணா, இப்படியே காப்பாத்துங்கண்ணா. அண்ணா இங்க 2 பேரும் மாட்டிருக்கோண்ணா. விஜி வெயிட் போட்டடி, வெயிட்ட குறைக்கணும். பயந்துட்டேன்டா. ஏ வசந்த், நம்ம மாறிட்டோமா? மாறட்டும். ஏன் விஜய், உனக்குள்ளே இவ்வளவு குழந்தைத்தனமா? என்னடா வளர்ற? ரூம் ஃபுல்லா கார்ட்டூன் ஸ்டிக்கரு, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா கிண்டர் ஜாய், சாக்லேட்ஸு. ஏய் அது டோரா தானே? அவளுக்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மேப் இல்லைன்னா வழியே தெரியாது. நான் தான் மேப். நீ இன்னும் மாறவே இல்லடா. ஏய் வசந்த் ரொம்ப குளிருது, சுடுதண்ணி எடுத்துட்டு வாடா. விஜய் ஒன்றும் இல்லை விஜய், ஒன்றும் ஆகாது. நான் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு சொன்னேன். என் மேல உனக்கு கோவமே இல்லையா? என் விஜய் தானே. நீ கோபப்படுறது, திட்டுறது, அடிக்கிறது இதை பத்திலாம் கவலை இல்லை. நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான்.
ஐயோ லூஸ் லூசு. அண்ணே அண்ணே போயிடாதீங்க, நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் அண்ணே. ஐயோ அண்ணே அண்ணே. ஐயோ தேவையில்லாம நான் வந்து மாட்டி தொலைச்சிட்டேனே. நீ தான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா உன் வீடு பிரச்சனையா இருக்கு. வசந்த் தேவையில்லாம பேசுறீங்க. ஓ அப்படி பிடிக்கலன்னா பார்த்து உடனே கிளம்பிக்க வேண்டியதானே? இல்லனா மணியனுக்கு கால் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? அவன்தான் அவன் முன்னாடியே உன் வீடுன்னு சொல்லியிருந்தானா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ ஏண்டி உள்ள வரேன் ஓவரா சீன் போடுற. கரண்ட் போச்சுன்னா உன்னால இருக்க முடியாதா? உனக்கு உடனே வந்து சரி பண்ணி கொடுக்கணுமோ? கத்தாத வசந்த், உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. அப்போ என் வாழ்க்கை இப்ப நான் இருக்கிற நிலைமை பாக்குறது தானே. இது எல்லாத்துக்கும் நீயும் ஒரு காரணம் தெரியும் தானே. என்னதான் வாழ்க்கை போச்சு? என்ன வாழ்க்கை போச்சு? உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சு. மூஞ்சிலே முழிக்காத, போயிரு. விஜய் தெரியாம பேசுறேன், கதவை துற. விஜய் விஜய் கதவை துற. விஜய் விஜய் நான் பேசுற கேக்குதா? விஜய் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? அவ கோவப்பட்டு என்னை வெளியில தள்ளி விடுறப்போ. நம்ம கோவப்படும் போதெல்லாம் பிரச்சனை வருது. ஸோ கோபம் தான் பிரச்சனை. கோவப்படலைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ கோபம் வேணாம். ஹாய். ஹாய். என்ன பண்ற? சாப்பிட்டியா? அடி வாங்குவ. வேற என்ன விஜய் பேசுறது? ஏன் பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? திட்டுறதுக்கு தான் இருக்கா? நான் இன்னைக்கு உன்னை திட்டிருக்கேன். அச்சச்சோ, இவ்வளவு நேரம் கொஞ்சம் நீங்களோ? எப்படி இருந்தோம்ல, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா, வாழ்க்கையை பற்றின பயம் இல்லாமல், உங்கள் அப்பா பார்த்தா மட்டும் பயந்தோட. பார்க்கு, சினிமா தேட்டரு, பீச்சுன்னு போனால் பார்த்தாலும் நீ வரமாட்ட. லைப்ரரி, செமினார், கான்ஃபரன்ஸும் உன்னால தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். அப்படியும் 15 அரியர். அறிவுக்கும் அரியருக்கும் சம்மந்தமே இல்லை. உனக்கும் அறிவுக்கும் கூட தான் சம்மந்தமே இல்லை. வாய் மட்டும் இல்லைனா நான் கோவப்படல கோவப்படல கோவப்படல. அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா இருக்கும். திரும்ப ஆரம்பிக்கலாமா? வசந்த், வசந்த், வசந்த்.
ஒரு கவிதை கூட எழுத தெரியாதா உனக்கு? இனிமேல் நம்ம பிரியவே வேணாம் விஜி, சேர்ந்தே இருப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இந்த யூனிவர்ஸ் தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். கோவப்படுங்க, சண்டை போடுங்க, ஆனால் சேர்ந்தே இருங்க.